எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தை நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று இரவு அமெரிக்க சந்தை நெகட்டிவ் தாங்க. மேக்சிமம் நாஸ்டாக் வந்து 1.55% வரைக்கும் டவுன். இன்னைக்கு காலைல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டும் டவுன் தாங்க. அது போக ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஒரு 4% அப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு $84 பெர் பேரலுக்கு பக்கமாக வந்துச்சு பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ் மேலே ஏறுது அப்படின்னா ஆப்வியஸாகவே டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பி சரிஞ்சிருக்கும் இல்லையா. 96 தாண்டிடுச்சுங்க. 96.14 இந்தியன் ருப்பீஸாக இருந்தது நான் கடைசியாக பார்த்தப்ப. சரி, டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பி கீழே விழுது, பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ் மேலே ஏறுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர்னால கோல்டோட ப்ரைஸஸ் கீழே இறங்கியிருக்குங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $4,005 பெர் ரவுண்ட்ஸ் பக்கமாக இருக்குது கோல்டு ஃபியூச்சர்ஸ். பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் $50 தாங்க கீழே இறங்கியிருக்கு 22 கேரட் கோல்டு பெருக்கிற. என்ன காரணம் அப்படின்னா, கோல்டுக்கு தான் சாதகமாக ரூபாயோட மதிப்பு கீழே இறங்குறதுனால பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.5% டவுனுங்க ஏர்லியர் ட்ரேடிங் செஷனில். நான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரியராகவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எஃப்ஐஐஸ் நேற்று நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஒரு 3062 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். க்ரூட் ஃபியூச்சர்ஸ் மேலே ஏறினதுக்கு முக்கியமான காரணம் ஈரான் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த போர் பதற்றம் தான். அதாவது ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்க, ஹர்முஸ் விவகாரத்துக்குள்ள அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஹர்முஸை கைப்பற்றணும் அப்படின்றதாங்க அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவை வச்சு சொல்றாங்க, நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், சும்மா பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், ஷிப்ஸ் டிராவல் ஆகிற ஷிப்ஸ்க்கு 20% டேரிஃப் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் சம் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃபோர்ஸ் குறைஞ்சிருக்கு, அதாவது வேலையாட்கள் குறைஞ்சிருக்காங்க சென்ற ஆண்டை கம்பேர் பண்றப்ப இந்த ஆண்டு. இது வந்து நல்ல செய்தியே கிடையாதுங்க. நிறைய ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் செய்தி. அதே மாதிரி ஜெர்மன் நாட்டு நிறுவனமான Volkswagen அடிஷனலா ஒரு 50,000 எம்ப்ளாயிஸை நாங்கள் கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Volkswagen குழுமத்தினுடைய மேலிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு 50,000 பேரை கட் பண்ண மாதிரி செய்தி, இப்போ 1,00,000 பேருக்கு வேலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க Volkswagen பொறுத்த வரைக்கும். JSW சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல எங்களுடைய கெப்பாசிட்டி அப்படின்றது 60 மில்லியன் டன் பெர் ஆனமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் டாப் 5 கம்பெனிஸ்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க JSW சிமெண்ட். HFCL உடைய மேலிடம் என்ன சொல்றாங்க, நாங்கள் மல்டிபிள் ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ஆக்டிவா எங்களுடைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, ஃபர்தரா எங்களுடைய கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. எவ்ரி மந்த் எங்களுடைய எக்ஸ்பான்ஷன், கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க HFCL. NBFC டாடா கேபிட்டல் என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க, கோல்ட் லோன் ஃபினான்ஸ்குள்ள என்ட்ரி கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. கேரளா பேஸ்டு கோல்ட் லோன் பிசினஸ் கம்பெனி யோகா லோன்ஸ், அதாவது யோகா ஸ்ரீமம் அப்படின்ற ஒரு நிறுவனங்க. அந்த நிறுவனத்துல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் எடுக்கிறாங்க. 89% ஸ்டேக் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 318 crores இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது யோகா லோன்ஸை பொறுத்த வரைக்கும் 162 பிரான்ச்சஸ் இருக்குங்க. அவங்களுடைய பிரசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, இங்கே ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. 32,000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரசன்ஸ் அப்படின்றது பேன் இண்டியா பிரசன்ஸ் இருக்குங்க. ஸோ இவங்க கோல்ட் லோன் பிஸ்னஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் யோகா லோன்ஸை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க் இருக்குங்க டாடா கேபிட்டலுக்கு. ஸோ அந்த நெட்ஒர்க்கை இவங்க யூஸ் பண்ணி யோகா லோன்ஸை பேன் இண்டியா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். டாடா கேபிட்டலுக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸ்ங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது குட் நியூஸ் தான். பட் டாடா கேபிட்டல் கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் இருக்கும். கீழே இறங்கி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த ஃபெசிலிட்டியில் ஃபர்தராக 600 crore நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அந்த ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 20 crore பீசஸ் ரெடி பண்ணுறாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டட் கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 36 crore பீசஸ் நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஷேர் பிரைஸ் லோயர் லெவலில் தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் கார்ட்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா, அதனால ஷேர் பிரைஸே அடிச்சிருப்பாங்க, வேல்யூவேஷனும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஐடிசி இன்ஃபோடெக்கை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்ல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக், கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்குங்க. ஸோ நம்ம ஐடிசி ஷேர் ஹோல்டர் ஐடிசி இன்ஃபோடெக் மூலமா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏஐ டெக் சர்வீஸ் பிசினஸ் நம்மளுக்கு தானாவே உள்ள கிடைக்கும். அதாவது ஐடிசி இன்ஃபோடெக் அன்லிஸ்டட் என்டிட்டிங்க, ஐடிசிக்குள்ள இருக்கு. ஒரு லிஸ்டட் என்டிட்டியை முழுங்குறதுக்காக பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி ஸ்டேக் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே முழுங்குறதுக்கான முயற்சியில தான் ஈடுபடுவாங்க.
ஐடிசி இன்ஃபோடெக் எப்போ வேணாலும் லிஸ்ட் ஆகலாம். நம்ம லோயர் லெவலில் ஐடிசி இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். லிஸ்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு அதில் கண்டிப்பாக வேல்யூ அன்லாக் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஐடிசி ஹோட்டல்ஸ் டேராடூன்ல வெல்கம் ஹோட்டல்ஸ்க்கான ஒரு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் வெல்கம் ஹோட்டலுங்க. பராக் பரிக் ஃபிளெக்ஸிகேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசத்தோட முடிவுல ஒரே ஒரு நியூ அடிஷனுங்க, அதாவது பெட்ரோனெட் எல்என்ஜியை புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இது நம்மளுக்கு நல்ல செய்தி தான். நம்ம நீண்ட நாட்களாவே பெட்ரோனெட் எல்என்ஜியை பார்த்துட்டு இருக்கோம். தென் அவங்களுடைய பொசிஷன்ஸ் ஒரு சில ஸ்டேட்ல குறைச்சிருக்காங்க ஜூன் மாசத்துல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விப்ரோ, தென் மாருதி சுசுகி, தென் டாக்டர் ரெட்டிஸ், தென் ஒரு சில ஏரியாஸ்ல அவங்களுடைய எக்ஸ்போஷரை கூட்டியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஐடிசி, தென் Amazon.com, ஏர்டெல், HCL, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கோத்தக் மஹிந்திரா பேங்க், ஐஜிஎல், எம்ஜிஎல், சிப்லா, இன்ஃபோசிஸ், ஏஐடி பேரி, டிசிஎஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், ஜைடஸ், மஹிந்திரா ஸ்கூட்டர்ஸ் போன்ற நிறுவனங்கள்ல பராக் பரிக் ஃபிளெக்ஸிகேப் ஃபண்டு அவங்களுடைய எக்ஸ்போஷரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி செய்தி. ஜஸ்ட் டேல எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் ஃபியூ ட்ரேடிங் செஷன்ல ரேலி ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஒரு டர்ன் அரௌண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ரெவன்யூ ஒரு 10% பக்கமா க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 6.6% அப்புங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 4.1% அப் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. Q1 ஃபினான்ஷியல் 27 முடிவுல கேஷ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6022.1 crores இருக்குங்க. ஜஸ்ட் டேல பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் புக் வேல்யூக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி. HCL டெக்னாலஜிஸோட Q1 ஃபினான்ஷியல் 27 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 20% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஒரு 3% க்ரோ ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா 14% அப் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஃபினான்ஷியல் 27க்கான கைடன்ஸ், ரெவன்யூ கைடன்ஸ் வந்து 1 to 4% இருக்கும் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது ஏஐ ரெவன்யூ 62% க்ரோ ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஒரு 10.6% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஏஐ ரெவன்யூ க்ரோ ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹1 per share டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, HCL டெக்னாலஜிஸ் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு 3500 crore வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான டெவலப்மெண்ட் தான், நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றதாங்க என்னுடைய செய்தி. பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட மேலிடம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்றது ஸ்டேபிளா இருக்கும். அது போக கன்சர்ன் என்ன அப்படின்னா இன்புட் காஸ்ட் ஏறுது, தென் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் இருக்கு. இது ரெண்டுக்கும் முக்கியமான காரணம் வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட். இதே நிலைமை தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கும். க்ரூட் பிரைசஸ் மேலே ஏறுறப்ப அவங்களுக்கும் ப்ரெஷர்ல இருக்கும். அதனால அவங்க ஒரு 12% விலையை வந்து நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காரணம் வந்து வெஸ்ட் ஏஷியன் கான்ஃபிளிக்ட் தான். க்ரூட் பிரைசஸ் மேலே ஏறிச்சு, இன்னும் ஃபர்தரா மேலே ஏறுது அப்படின்னா பெடிலைட், ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல செய்தியே கிடையாது. ஆதித்யா பிர்லா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஷெல் குழுமத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் எனர்ஜிஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஒரு 17,200 crore டீலுங்க. இது ஆதித்யா பிர்லா குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் தான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். அடுத்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஜூனை பொறுத்த வரைக்கும் 4.4% ஏறி இருக்குங்க. இது மேல 3.9% இருந்திருக்கு. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டார்கெட் அப்படின்றது 4% கீழே இருக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய டார்கெட்டை பீட் பண்ணிட்டு மேல போயிடுச்சுங்க. ஜனவரி 2025 அப்புறம் இப்பதான் 4% தாண்டி மேல போயிருக்கு. பயோகான் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஏர்லி ட்ரேடிங் செஷன்ல ஒரு 5% அப்புங்க. கம்பெனியுடைய ஆல் டைம் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2020, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்குமே அதனுடைய ஆல் டைம் ஹையை டச் பண்ணல. இப்பயுமே ஆல் டைம் ஹைல இருந்து கீழே இறங்கி தான் இருக்கு. என்ன செய்தி அப்படின்னா மைலன்றவங்க as a part of வேட்ராஸ் குரூப்னு அவங்கள்ட்ட பயோகானோட ஷேர்ஸ் ஒரு 5.64% பக்கமா இருந்தது. ஸோ இந்த 5.64% பிளாக் டீல் மூலமா அவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 17 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளில போறாங்க மைலன். அதாவது ஃப்ளோர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 378.50 பெர் ஷேர் செட் பண்ண மாதிரி தெரியுதுங்க. பட் ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் இன்னைக்கு காலைல பிளாக் டீல் எக்ஸிக்யூட் ஆன மாதிரி செய்தி. ஆவரேஜ் பிரைஸ் வந்து 400 பெர் ஷேர். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏபிபி கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு $multi-million கான்ட்ராக்ட்னா மல்டி இயர் டீல் இது. எதற்கு அப்படின்னா ஏபிபி உடைய ஆபரேஷன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக, அதாவது குளோபல் ஆபரேஷன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான ஆபரேஷன்ஸ் இது. இது டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான். ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு 10% பக்கமா கூட ரேலி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டிசிஎஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. டிஎஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி சேல்ஸ் தான். ஜூன் குவார்டரோட சேல்ஸ் வந்து 36% ஏறி இருக்குங்க. ஜூன் மாசத்துல மட்டுமே அவங்களுடைய சேல்ஸ் ரெவன்யூ அப்படின்றது 68% சர்ஜ் ஆயிருக்கு. அதாவது குளோபல் டிமாண்ட் ஃபார் ஏஐ ஹார்ட்வேர் வந்து பயங்கரமா சர்ஜ் ஆயிருக்குங்க. அது போக கம்பெனி வந்து அட்வான்ஸ்டு சிப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 2 ஃபெசிலிட்டி நாங்க சதர்ன் தைவான்ல பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎஸ்எம்சி. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கர்நாடகா பேங்க் இருக்கு சார், அட் ஷேர் பிரைஸ் ஆஃப் 130, ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் ஒரு 3000 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ ஐடிசி ஷேர் பிரைஸும் கர்நாடகா பேங்க் ஷேர் பிரைஸும் ஒரே லெவல்ல தான் இருக்கு. நாங்க கர்நாடகா பேங்க்ல இருந்து ஐடிசிக்கு அப்படியே ஸ்விட்ச் ஆயிரவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு இது சரியா படலைங்க.
உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஏன்னா கர்நாடகா பேங்க் இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புக் வேல்யூல இருந்து இன்னுமே ஒரு 50-60 ருபீஸ் கீழே தள்ளி தான் இருக்கு. ஐடிசி எப்போ மேல போகும் அப்படின்றது தெரியாதுங்க. அதனால அவசரப்பட வேணாம். கர்நாடகா பேங்கை ஃபுல்லா கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸே நிறைய போகும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல எக்ஸப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த தொகைக்கான கர்நாடகா பேங்கை வேணா கொடுத்துட்டு நீங்க அதுக்கு ஈக்குவலண்டா ஐடிசி எடுக்கலாம். மற்றபடி ரிமைனிங் குவான்டிட்டியை கர்நாடகா பேங்காவே வச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூங்க. உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கும். நீங்க விருப்பப்படுற மாதிரி கர்நாடகா பேங்க்ல ஒரு பகுதியில ஐடிசி எடுத்துடலாம். தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷனை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ் தான். அடுத்து நம்ம ஒரு ஷேரை கன்சிடர் பண்றோம் சார். கன்சிடர் பண்ணி அந்த ஷேர் கீழே இறங்குது அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ஷேர் பிரைஸ்ல இருந்து கீழே போறப்ப ஆவரேஜ் பண்ணலாங்கிறது சொல்றீங்க. ஓகே, மேல போறப்ப ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அது கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூவை பொறுத்ததுங்க. அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்மளோட ஷேர் பிரைஸை கம்பேர் பண்றப்ப, அதாவது ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் இல்லைங்க, இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்பேர் பண்றப்ப ஷேர் பிரைஸ் கீழே இருக்கு அப்படின்னா மேல போறப்பையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கோல்டு இடிஎஃப் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க. நான் எப்பொழுதுமே கோல்டு இடிஎஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் நான் கன்சிடர் பண்றது வழக்கம் தான். எப்பெல்லாம் கீழே இறங்குதோ அப்பெல்லாம். பட் ரிஸ்க் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க. ஒரு சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. 50% வரைக்கும் கோல்டு ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு இடிஎஃப் கன்சிடர் பண்றது ஒன்றும் இல்லைங்க. உங்களால முடியும் அப்படின்னா பிசிக்கல் கோல்டாவே கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். வினிட் ஆர்கானிக்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. டெட் ஃப்ரீ பிசினஸ் தான், பட் 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். எனக்கு த்ரெஷோல்டோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அப்படி த்ரெஷோல்டோட அதிகமா ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. நோ, இதை பார்க்கறதுக்கு EIT பேரியவே பார்த்துட்டு போயிடலாம். எம்ஃபேசிஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. எம்ஃபேசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான லெவல்ல தாங்க இருக்கும். 23 or 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கும். பட் இதை விட லோயர் லெவல்லையே ஐடி கம்பெனிஸ் இருக்குங்க. அதை பார்க்கலாம். கோஃபோர்ஸ் கம்பேர் பண்றப்ப எம்ஃபேசிஸ் சீப், எம்ஃபேசிஸ் கோஃபோர்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப லார்ஜ் பிளேயர்ஸே லோயர் லெவல்ல கிடைக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை எந்த லெவல்ல சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லோயர் லெவல்ல இருந்தது, இப்போ கொஞ்சம் ரேலி ஆன மாதிரி தெரியுது. பட் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அதர் ஆப்ஷனும் இருக்குங்க. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பார்க்கலாம். நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸே ஒரு டீசென்டான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு 45% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது போக காட்ரேஜ் கன்சியூமர்ல ஒரு 23% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் காட்ரேஜ் அக்ரோவெட்ல ஒரு 65% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அது போக காட்ரேஜ் கேபிட்டல், தென் காட்ரேஜ் டிஃபென்ஸ், இது எல்லாத்துக்குமே காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ப்ரமோட்டருங்க. ஸோ காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பார்க்கறதுல உங்களுக்கு மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க. எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் சம்பந்தமா கீழே எழுதுங்க. நம்ம தனியாவே காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். நோவா அக்ரிடெக் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப் மாதிரி தெரியுதுங்க. லார்ஜ் கேப் நிறுவனங்களா பார்த்து போறது பெஸ்ட். தென் HAL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் பத்தி எழுதியிருக்கிறாங்க. இன்விட் மாதிரி தெரியுதுங்க. இது ரொம்ப ஸ்மால் கேப் தான். ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்விட் மாதிரி தெரியுது. இதை பார்க்கறதுக்கு IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்விட் ட்ரஸ்டே பார்த்து போயிடலாங்க. இப்போ ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 1.5 பக்கமா இருக்கும். IRB இன்விட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.7 டைம்ஸ் தான் புக்ல இருக்கு. அதாவது அதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றேங்க. நான் பர்சனலா IRB இன்விட்லாம் பாக்குறது இல்லை. இன்விட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா PG இன்விட்டை மட்டும் தான் நான் கன்சிடர் பண்றேன். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேங்க. முதலீடுகள்ல எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. மார்க்கெட் கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். பொறுமையா இருந்து அப்பப்ப எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அப்பப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திட்டு மற்ற நேரம்லாம் வேடிக்கை பார்க்கலாம், இல்ல வேற வேலையை பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.